மாண்புமிக்க இளைஞர்களே, இனிய நாள் 10/4/2025 வியாழன். ஊக்கமூட்டும் வாழ்வியல் விதி 100. வரமும் சாபமும் நாம் அடுத்தவர்களுக்கு எதை தருகிறோமோ அது நமக்கு திரும்பி வந்து சேர்கிறது. பன்மடங்காக வருகிறது. வரமாக வேணும் வரலாம், சாபமாக வேணும் வரலாம். நாம் எதை தருகிறோம், எப்படி தருகிறோம் என்பதை பொறுத்தது அது. நாம் மலர்களை தந்தால் அது மாலையாக திரும்பி வரும். நாம் விதைகளை தந்தால் அது விருட்சமாக திரும்பி வரும். நாம் முட்களை அனுப்பினால் மலர்களை எதிர்பார்க்க முடியாது. எட்டிக்காயை அனுப்பிவிட்டு கட்டி கரும்பை எதிர்பார்க்க முடியாது. வாழ்த்துகின்ற போது அது எல்லா இடங்களிலும் எதிரொலிக்கிறது. அந்த இனிய ஒளி எல்லா இடங்களிலும் ரீங்காரமடிக்கும். நாம் புன்னகைத்தால் எதிரே வருகிறவர்கள் புன்னகைத்துதான் தீர வேண்டும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். குறள் 319 என்று திருக்குறளும், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்கிறது முதுமொழி. வாழ்க்கையை நமக்கு வாசித்து காட்டுகின்றன. 2 நண்பர்கள் வெகு நாள் நகமும் சதையுமாக இருந்தார்கள். சின்ன மனஸ்தாபம். அவர்கள் நெருக்கமாக இருந்ததே பலருக்கு பொறாமை. எப்படியாவது அவர்களை பிரித்து விட வேண்டும் என எண்ணுபவர்கள் சிலர் இருந்தார்கள். அவர்களிடம் சிலர் இந்த விரிசலை எப்படியாவது பெரும் பிளவாக்கி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உம்மை பற்றி அவன் அப்படி சொன்னான் என மாற்றி மாற்றி சொல்லுகிறார்கள். அவனை பற்றி எனக்கு தெரியாதா, அவன் சுயரூபம் எனக்கு தெரியாதா என்று அவர்கள் மாறி மாறி வைய அவர்கள் நிரந்தரமாக பிரிகின்ற நிலை ஏற்படுகிறது. இதை நல்ல இதயம் படைத்த ஒரு பெரியவர் பார்க்கிறார். இந்த நல்ல நண்பர்கள் பிரியக்கூடாது என்று உளமாற நினைப்பவர் ஒரு நண்பரிடம் சென்று, நீதான் அவனை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லுகிறாய், ஆனால் அவன் உன்னை பற்றி யாராவது குறை சொன்னால் எப்படி கோபப்படுகிறான் தெரியுமா என்றார். அப்படியா, அப்படிதான் சொன்னானா என்று கேட்டான். அடுத்தவனிடம் அப்படியே சொன்னான். அவனும் நெகிழ்ந்து போனான். இருவரும் இணைந்தார்கள். அடுத்தவன் நல்ல எண்ணத்தை விதைக்கும் போது அடுத்தவர்கள் அதில் முள்ளை நட முடியாது என்பது தான் உண்மை. வரலாற்றில் அக்பர் ஒரு வித்தியாசமான மன்னன். அதிகாரத்தை காட்டிலும் மென்மையான ஒரு மனம் அவரிடம் இருந்தது. அதனால் தான் அவரை மகா அக்பர் என்று அழைத்தார்கள். அவர் இசையை நேசித்தவர், இயற்கையை நேசித்தவர். தான்சேன் என்கிற இசைக்கலைஞன் அவரை எப்போதும் இசை வெள்ளத்தில் மூழ்கடித்தார். மதம் மொழிகளை கடந்து அறிவு ஜீவிகளை நேசித்தவர், கௌரவித்தவர். அதனால் தான் எல்லா மதங்களையும் ஒருங்கிணைத்து தீனிலாகி என்கிற புதிய மார்க்கத்தை அவர் நிர்மாணிக்க முனைந்தார். பதேபூர் சிக்ரி என்ற புதிய தலைநகரை அமைத்தார். அவர் சைவ உணவை சாப்பிடுபவராகவே இருந்தார் என்பது ஒரு சுவராசியமான செய்தி. ஹரி ஓம் தத் சத் என்ற நூலில் படித்த சம்பவம். அக்பர் நாமாவில் அவரை பற்றிய ஒரு சம்பவம் இருக்கிறது. அரசவையில் இருந்தபோது அவருடைய விதூஷகர் பீர்பால் அக்பர் காதிகத்தில் ஒரு கருத்தை கூறுகிறார். அக்பரும் அந்த கருத்தை விளையாட்டாக செயல்படுத்த நினைக்கிறார். நீங்கள் இப்போது என்ன செய்கிறீர்களோ அது நாளை அவைக்கு உங்களுக்கு வந்து திரும்பும் என்றார். அதை பரிசோதித்து பார்க்க விரும்புகிறார். பீர்பாலுடைய கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். பீர்பால் உடனே தன் அருகில் இருந்தவரை ஓங்கி அறை விட்டார்.
தலைநகர் முழுவதும் இந்த விளையாட்டு தொடர்ந்தது. அன்று இரவு அக்பர் அந்தப்புறம் வந்தபோது பட்டத்து ராணி அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். அக்பர், என்ன ஆனது, என்ன செய்கிறாய், ஏன் இப்படி என்று அதிர்ந்தார். நகரம் முழுவதும் இந்த விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது என பணிப்பெண் எனக்கு தந்த அறையை நான் உங்களிடம் தந்துவிட்டேன் என்று பட்டத்து ராணி கூறினார். இக்கதை வெறும் சம்பவம் அல்ல, ஒரு படிப்பினை நம்மிடமே நாம் அனுப்பியது திரும்பும். ஒரு படிப்பினை நம்மிடம் நாம் அனுப்பியது திரும்பும் என்பது பற்றி விவரமாக சொல்லும் சாகித்தியம். இறைவன் மீது விழுந்த அடி எல்லார் மீதும் விழுந்தது பிட்டுக்காக மண் சுமந்த கதையில். துப்பாக்கியை பிடித்தவன் துப்பாக்கியால் சாவான், புல்லாங்குழல் பிடித்தவர் இசையால் நிறைவான். எழுதப்படா சட்டம் இது, புரிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். நாளை சந்திப்போம்.